ஹேய், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 அதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. கிராம உதவியாளர் பணி அப்படின்னு சொல்லலாம். போஸ்ட் நேம் வில்லேஜ் அசிஸ்டண்ட். சரிங்களா? டோட்டல் வேகன்சி 2299. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸு. இதுக்கான சேலரி அலவன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லெவல் 6ன்னு சொல்லலாம். 11,100 ரூபாயிலிருந்து 35,100 வரைக்குங்க. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம், இன்டர்வியூ, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இதுக்கான அரசாணை மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன், ஜாப் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலைங்க. அது எப்போ வரும் அப்படின்னா டிசம்பர் எண்டில் வரலாம். அப்படி இல்லைன்னா ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹாப்பி நியூஸு. ஸோ அதுக்காக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கணும். அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டைம் வேக்கன்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூருக்கு 305 வேக்கன்சி, மதுரைக்கு 155 வேக்கன்சி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு 151 வேக்கன்சி, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு 141 வேக்கன்சி, சேலம் டிஸ்ட்ரிக்கு 105 வேக்கன்சி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு 109, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு 103, திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு 102 வேக்கன்சி இருக்குங்க. திருச்சிக்கு 104, செங்கல்பட்டுக்கு 41 போஸ்டிங்கு, கோயம்புத்தூருக்கு 61 போஸ்டிங்கு, கூடலூருக்கு 66, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, திருவாரூர் 139 போஸ்டிங் இருக்குது, தூத்துக்குடியில் 77 போஸ்டிங் இருக்குது, சிவகங்கையில் 46 போஸ்டிங் இருக்குது, திருநெல்வேலியில் 45, விழுப்புரம் 31 போஸ்டிங் இருக்குது, வெள்ளூரில் 30, தருமபுரியில் 39 போஸ்டிங்கு, கிருஷ்ணகிரியில் 33, திருப்பட்டூரில் 32 போஸ்டிங் இருக்குது, திண்டுக்கல்லில் 29, ராமநாதபுரத்துலையும் 29, கரூரில் 27, புதுக்கோட்டையில் 27, தேனி 25, சென்னை 20, அரியலூர் 21, பெரம்பலூரும் அதே சேம் கேட்டகரி தான் 21. ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் அப்படி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது கம்யூனிட்டி வைஸாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி கேட்டகரிக்கு எல்லாமே மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எப்படி அப்படின்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கணும். அதர்வைஸ் கேட்டகரி எப்படி இருக்கணும்னா 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இதோட பே ஸ்கேல் சொல்லிட்டேன். பே ஸ்கேல் மீனிங் என்ன அப்படின்னா சேலரியோட ரேஞ்சிங் தான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். அகைன் ஒரு டைம் சொல்கிறேன். 11,100 ரூபாயிலிருந்து 35,100 வரைக்கும் இதோட சேலரி ரேஞ்சிங் இருக்கும். இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் சேலரி ரேஞ்சிங். சரிங்களா? ஸோ நல்ல ஜாபு. ஸோ நீங்கள் நல்லா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. எப்படி நீங்கள் குரூப் 4க்கு படிச்சுட்டு வரீங்களோ அதேமாதிரி சேமாக நீங்கள் படிச்சுட்டே வாங்க. இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜான்வரி ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு ஈஸியான எக்ஸாமு. ஸோ அதுக்காக நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன, நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கேண்டிடேட் குவாலிஃபைடு பண்ணலாம். பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா என்ன அப்படின்னா 8th பாஸ் கேட்டகரி மஸ்ட். என்ன அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த மகிழ்ச்சியான தகவலை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.